அங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்கும் கண்டிப்பா. அப்ப நான் சொல்றேன், நம்ம சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை பார்த்து நம்ம துன்பப்பட்டு கதி கலங்கி போய் ஐயோயோ என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே, இந்த வியாதி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. இந்த வியாதியை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து ரொம்ப பெரியவரா இருக்கிறாரு. அவர் நமக்குள்ள மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறாருங்க. நீங்களும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அவர் எவ்வளவு பவர்ஃபுல்லோ அந்த அளவுக்கு நீங்களும் பவர்ஃபுல்லா இருக்கிறீங்க. அவருக்குள்ள எவ்வளவு ஜீவன் இருக்கோ அந்த ஜீவன் அப்படியே உங்களுக்குள்ள இருக்கு. வியாதிகள் சொஸ்தமாமா? கண்டிப்பா சொஸ்தம். சந்தேகத்துக்கு இடமின்றி கண்டிப்பா சொஸ்தமாகும். மரித்தோரை எழுப்பக்கூடிய உயிர் தெரிந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. ஹலோ, இருக்கா இல்லையா? நீங்க தான் சொல்லுங்க. இருக்கு, உள்ள இருக்கு. அப்ப இந்த வியாதியை பார்த்து கலங்கி போய் கண்ணீர் விட்டு கதறி கொண்டு இருக்க கூடாது. ஐயோ ரிப்போர்ட் வந்துச்சுங்க, இது இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க, அப்படின்னு சொல்லிட்டாங்க, இப்படின்னு சொல்லிட்டாங்கலாம் சொல்லக்கூடாது. அவங்க என்ன வேணா சொல்லிட்டோம். ஏன்னா இந்த யவீர் விசுவாசிட்டு இருக்கும் போதே வந்து பிரச்சனை வருது. விசுவாசிட்டு இருக்கும் போதே ஒரு செய்தி வருது. மறுத்தி போட்ட காலி ஆளு காலி, ஆள் காலி, எதுக்கு அவரை போய் தொந்தரவு பண்றீங்க, வாங்க போலாம் அப்படின்றான். இயேசு சொல்றாரு, don't yield to fear, all you need to do is keep on believing. இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிறோம்? keep on believing. நாம எதை விசுவாசிக்கிறோமோ அதை தொடர்ந்து விசுவாசித்து கொண்டே இருக்கணும். டாக்டர் என்ன வேணா சொல்லட்டும், லெட்டர் என்ன வேணா வரட்டும், ரிப்போர்ட் என்ன வேணா வரட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு இதெல்லாம் நான் விசுவாசிக்க போறது கிடையாது. கர்த்தர் என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உனக்குள்ள மகிமை நம்பிக்கையா இருக்கிறேன், நானும் நீயும் ஒன்னா இருக்கிறோம். ஆனால் நீ கவலைப்படாத, பயப்படாத, தொடர்ந்து விசுவாசித்து கொண்டே இருன்னு சொல்றாரு. நாம் என்ன பண்ணணும்? விசுவாசித்து கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசித்து கொண்டே இருந்தால் அந்த சிறு பெண் எழுந்தது போல நாமளும் நிச்சயமா எழுந்திருப்போம். எல்லா பிரச்சனைகளும் நீங்கும், சுகமும் ஆரோக்கியமும் உயிர் தெழுதலும் நிச்சயமா உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன். அவர் வெற்றியை நமக்காக வைத்திருக்கிறார், சுகத்தை வைத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார், நல் வாழ்வை வைத்திருக்கிறார், எல்லாத்தையும் அவர் நமக்காக வச்சிருக்கிறார். அவர் நிச்சயமாக நம் வெற்றி பெறுவதை அவர் பார்த்துக் கொள்வார்.